வணக்கம். நம்ம எல்லோருக்குமே இந்த படத்தில் இருக்கும் எனர்ஜி பிடிச்சிருக்கும். இல்லையா? நண்பர்களோட சேர்ந்து நேரம் செலவிடுவது, ஜாலியாக இருப்பது எல்லோருக்குமே மனதுக்கு ஆறுதலும், இதமும் தரும். அப்போ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லோருக்குள்ளேயுமே துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், ஏதாவது கவலை, வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா, நல்ல மனிதர்களுடன் சேரும்போது, அவர்களுடன் நேரம் செலவிடும்போது, நம்ம துக்கத்த மறந்தர்றோம். நம்மகிட்ட இருக்கிற அந்த உற்சாகமான எனர்ஜிய ஒருவரிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த எனர்ஜியே அங்க மாறும். உற்சாகமான 4 பேர் சேர்ந்துக்கிட்டா எவ்வளோ குஷியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா, இளைஞர்களாக இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை குறித்து எந்த கவலையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. ஜாலியாக இருப்போம். ஆனா, வயசாக வயசாக வேலை கிடைச்சு, திருமணம் செய்து, குழந்தை பிறந்து, பொறுப்புகள் கூடும்போது, அந்த உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையத் தொடங்கும். பொறுப்புகள் அதிகமாகும். அப்போ வாழ்க்கை குறித்த கவலைகள் அதிகமாகும். அப்போ இது போல நாம நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டாலும், பெரும்பாலும் நம்ம ஆழமாக உரையாட மாட்டோம். ஏதோ மேலோட்டமா சினிமா, அரசியல், சாப்பாடு இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே கலைந்து போவோம். நம்மள் பலரும் அதையும் விரும்புவோம். ஏன்னா, தனிமையில் இல்ல நம்ம குடும்பத்தினரோட இருப்பதற்கு நண்பர்களோட சேரும்போது அது விதமான ஒரு சூழலை தரும். அதன் அடிப்படையில் வேறு விதமான எனர்ஜிகள நாம வெளிப்படுத்த முடியும். அது சரியான நண்பர்கள் இல்ல, சரியான துணை இல்லன்னா, அது வந்து வேறு விதமாகவும் மனநிலையை நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடும். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில தான் நாம இன்னொருவர் துணைய விரும்புவோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போவது, அ அ நண்பர்கள சந்திக்கிறதுக்குன்னு இல்ல, ஒரு மனநிலையை மாற்றுவதற்கு இல்லையா? அப்ப சினிமா, அ வேற பல நிகழ்ச்சிகள், ஈவன் ஷாப்பிங் கூட இப்ப மூட மாத்துறதுக்காக நெறைய செய்றாங்க. வாக்கிங் போறது, இப்படி நெறைய நம்ம செய்யலாம். அத கவனிக்கணும். அந்த மனநிலை மாறுது இல்லையா? அந்த மனநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்? சூழல் மாறுகிறது. நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாறுகிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய எனர்ஜியும் மாறும். நாம் எல்லோருமே ஒரு காந்தத்தைப் போல, நம்மை சுற்றியும் எனர்ஜி வந்து ஒரு காந்தப் புலம் போல இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அது இயல்பாவே நம்ம உடலிலிருந்து வெளிப்படுவது. நம்முடைய மனநிலை, உணர்வு நிலை, நமக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுது, இது கேட்டாற்போல அந்த எனர்ஜி வெளிப்பாடும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நாம என்ன பண்றோம்னா, நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படும் எனர்ஜியை கவனித்து, அதை சீர் செய்து கொள்வதற்கு பதிலாக, நாம சூழல மாற்றும்போது, நம்முடைய உடல் உணரும் எனர்ஜிய மாற்றுறோம். ஏன்னா, நம்ம உடல்ல வலி இருக்கு, சோகமா ஏதோ இருக்கோம். ஒரு உற்சாகமான ஒரு சினிமாவ பார்க்க போறோம், ஒரு பார்க்குக்கு போறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது? இப்போ நம்முடைய உடல் வந்து அந்த வெளியில இருக்கிற அந்த எனர்ஜிய கிரகித்துக் கொள்ளுது. ஆனா, இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். அது எங்கேயும் போகல. அந்த புதுவிதமான எனர்ஜி வந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துது தற்காலிகமாக. ஒரு தென்றல் காற்றைப் போல, ஒரு பறவையின் சத்தம் போல, ஒரு சில நொடிகள் ஒரு இதம் தந்துட்டு போகுது. ஆனா, நமக்குள்ள இருக்கிற துக்கம், வலி அப்படியே தானே இருக்கு. அதை நாம போக்கணும். அதை நாம கற்றுக்கொள்ளணும். நான் பெரும்பாலும் ஒரு துக்கம் இருந்தது, மனம் இறுக்கமாக இருந்தது அப்படின்னா, நாம் அதை எதிர்கொள்வது கிடையாது. சூழலை மாற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு பிடித்த எதையாவது செயலை செய்வதன் மூலமாக தற்காலிகமாக அந்த மனநிலையை மாற்றுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் நாம் அந்த பழையபடியே அந்த துக்கமான மனநிலைக்கு வருவோம். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அறிந்த நண்பர்களுக்கு நடுவிலேயே இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னா, இந்தியா போன்ற நாட யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மக்கள் தொகை, எவ்வளவு கூட்டம். ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னை குறித்த புரிதல் கிடையாது, தெளிவு கிடையாது. இது போன்ற திருவிழால எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த திருவிழாங்கிறது ஒரு குறிப்பிட்ட மனநிலையை ஏற்படுத்துது. இது தேர் திருவிழான்னொன்னே, அங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே அதில் கலந்து கொள்வதற்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ, அப்போ இடிப்பாங்க, என்னலாமோ நிகழும். ஆனா, அதையெல்லாம் சகிச்சுக்கிறோம். இல்லையா? அத அத அப்புறம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுது? இது ஒரு சினிமாக்கு போறதுக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம்?
நம்ம தற்காலிகமா நம்முடைய மனநிலையை மாற்றுது சினிமா. அதே போல தான் இந்த தேர் திருவிழாவும். கடந்த காலங்களில் சினிமா கிடையாது, விளையாட்டு போட்டிகள் கிடையாது. கோவில் தான் நம்மளுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு. ஆனா, இன்று வேற வேற விஷயங்கள் இருக்கு. இப்போ எல்லாமே என்ன பண்ணுது உண்மையில்? நம்முடைய மனதை மாற்றி அமைக்குது. நம்முடைய கவனத்தை வேறு திசையில் திருப்புது. அது தற்காலிகமானது மட்டுமே. அதே சமயம் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலமாக சிக்கல்கள் தான் கூடும். நம்ம எத்தனை மனிதர்களை சந்திப்போம், அவருடைய எனர்ஜிகளை கிரகித்துக் கொள்ளுவோம். இப்ப இதே போன்ற நிலை தான் நம்ம வேலைக்கு செல்லும்போது, வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது எல்லாமே நிகழுது இல்லையா? வேலைக்கு சொல்லும்போதும் சாமிய பார்க்கறக்கு ஒரு கூட்டம் சேர்ற மாரி, ஒரு இடத்துக்கு போறதுக்கு எல்லாரும் கூட்டமா வந்து சேர்றாங்க. அப்ப எல்லாருமே ஒரே மனநிலையோட தான் வர்றாங்களா அங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பேருந்துல வந்து வேலைக்கு செல்வதுங்கிறது மகிழ்ச்சிகரமான விஷயமா? தினமும் காலையிலயும் சாயந்தரமும் அத செய்யணும்னா எவ்வளவு சலிப்பூட்டும், எரிச்சல் தரும். ஆனா இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி. காலங்காலமா இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இதெல்லாம் உட்காந்து கவனிச்சது இல்ல. சிந்தித்தது கிடையாது. ஏன்னா அந்த சிக்கல், இந்த நடைமுறை பிரச்சனைகள், இந்த தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டுகளில் நமக்கு அவ்வப்போது சின்ன ஆசுவாசம் கிடைச்சாலே போதுமானதாக இருக்கு. ஒரு நல்ல சினிமா பார்த்து, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, ஒரு பாட்ட கேட்டுட்டு, ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு, ஒரு நல்ல தூக்கம் போட்டாலே பலருக்கும் திருப்தியா இருக்கு. இல்லையா? நம்ம அப்படிதான் பண்றோம். வாரம் முழுக்க வேலை செய்யறோம். ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்சத எதையாவது செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிறோம். திருப்பியும் அதே சுழலுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்ப நான் முன்னரே சொன்னது போல இதில வந்து நம்மள முற்றிலும் நம்மால துண்டித்துக் கொள்ள முடியாது. இத விட்டுட்டு அவ்வப்போது வந்து தனிமையை நாடுவது, இயற்கையை நம் நேரத்தை செலவிடுவது, இதெல்லாம் நம்மளுக்கு பெரிதும் உதவும். அதே சமயம் இந்த மனநிலையை நம்ம அவ்வப்போது மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தினமும் பேருந்துக்கு வேண்டியதா இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல புத்தகத்த எடுத்துக்கோங்க. அந்த கூட்டத்தில இருந்து அத தப்பிக்க முடியுமான்னு பாருங்க. பாட்டு கேட்க முடியுமா? ஸோ நம்மால என்ன செய்ய முடியுமோ அத பார்க்கலாம். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நம்ம மரபில் நுட்பமாக சொல்லி தரப்பட்டிருக்கு. நாம அதெல்லாம் கவனிக்கிறதில்ல. இப்ப வீட்டுக்கு வந்தாலே பெரும்பாலும் ஒரு காலத்தில வந்து காலு, கையெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லுவாங்க. செருப்ப வெளியிலேயே விடணும். வீட்டுக்குள்ள விடக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுது யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனநிலையை மாற்றி அமைக்கும். இப்போ வெளியில சுத்திக்கிட்டு வர்றோம். அ பேருந்து நெரிசல், கூட்டம், சகதி, எரிச்சலா இருக்கும். ஆஃபீஸ்ல மேனேஜர் திட்டியிருப்பாரு. இப்போ வீட்டுக்குள்ள வர்றோம். வீட்டுக்குள்ள வந்தோனே கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா கை, கால்லாம் கழுவிட்டு, செருப்பெல்லாம் மாத்திட்டு வரணும். அதுக்கு சில நிமிடங்கள் எடுக்கும் இல்லையா? அந்த நிமிடங்கள்ல நம்ம மனநிலை மாறும். நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிறத நம்முடைய உடல் உணரும். அந்த எனர்ஜி ஃபீல்டு மாறத் தொடங்கும். அப்போ இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ நாம இப்ப அதெல்லாம் செய்யறது கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை நெறைய மாறிருச்சு. இப்ப எப்படி வாழ்றோம்னு தெரியறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைய வைத்திருக்கோம். ஒரு வீடுன்னு இருக்கும்போது, ஒரு குடும்பம்னு இருக்கும்போது, அப்பா சொல்றதும், அம்மா சொல்றதும் சட்டமா இருக்கும். கை கழுவிட்டு வான்னா, கால் கழுவி கை கழுவிட்டு தான் வந்தாகணும். சாப்பிடுற நேரத்துல சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான மனநிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி நிலவுவது கிடையாது. வீட்டுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியோடயா வர்றோம். வீட்டுக்கு வந்தாலே எரிச்சலா இருக்கு. வீட்ல அப்பா இருந்தா ஒரு மாரி மனநிலை, அப்பா இல்லாட்டி ஒரு மாரி மனநிலை. இல்லையா? இப்ப இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்ப எந்த மனநிலை நம்மளுக்கு ஆறுதல் தருவதாக இருக்கு, இதம் தருவதாக இருக்கு. அப்போ அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து சூட்டபிளான எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜி எப்படி நாம உருவாக்குவது? அந்த எனர்ஜி நிகழும் சூழல் இல்லன்னா, என்ன பண்ண முடியும்? அதுக்காக கோவப்பட்டு எரிச்சலோடயே இருக்கிறதா? எப்படி நம்முடைய மனநிலையை மாற்றலாம்? நம்ம சொன்னது போல சின்ன சின்ன விஷயங்கள மாற்றலாம். நான் வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரு வாசத்த முகர்வது, ஒரு நல்ல கவிதையை வாசிப்பது, பாட்டு கேட்பது. இப்படிதான் நம்மள தான் நம்ம கவனிக்கணும். நம்முடைய கவனத்தை வேறு எதுலயாவது திசை திருப்பி, நம்முடைய எனர்ஜிய நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தியானம் என்பது. தியானத்தில் நம்ம பொதுவாக கவனிக்கிறதுன்னா, எண்ணம் அங்க இங்க அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அத கட்டுக்குள் கொண்டு வருவது.
நம்ம பேருந்தில் பயணிக்கும்போது கூட தியானம் செய்யலாம். நம்ம தியானம்ங்கிறது என்ன? பிரக்ஞையை உணர்வது தான். கசகசான்னு இருக்குன்னா, அந்த கசகசப்ப உணர்வதும் தியானம் தான். எல்லாமே நம்ம தியானமாக செய்ய முடியும். ஆனா, அதனோட ஒரு எரிச்சல், கசப்பு, சலிப்பு போன்றவை உருவாகும்போது தான் கவனமாக இருக்கணும். அப்ப என்ன ஆகுது? அந்த எனர்ஜி அந்த உணர்ச்சியாக உருவெடுக்குது. அத நாம நிகழ அனுமதிக்கக்கூடாது. ஆனா, அது நம்மை மீறி நிகழும். சலு மகிழ்ச்சியாவா போயிட்டு வர முடியும் பேருந்துல போயிட்டு வந்தா? ஓகே. பேருந்துல போகும்போது சலிப்பா இருக்கு. பேருந்துல இறங்குன உடனே ஒரு ஆசுவாசம் வரும் இல்லையா? அப்போ கொஞ்சம் நின்னு ஒரு சில நொடிகள் அத கிரகித்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் அவ்வளோ சிரமப்பட்டோம்னு சொல்லலாமா? டிராஃபிக்ல மாட்டுனா எரிச்சலா இருக்கு. இப்ப டிராஃபிக் மூவ் ஆக தொடங்குனது ஒரு நிம்மதிய உணர்றோம் இல்லையா? அத நிறைவாக உணரலாம். ஸோ இப்படி நாம தான் அ வெவ்வேறு விஷயங்கள வெவ்வேறு மாரி புரிந்து கொள்ள, உணர கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மள சுற்றி எப்பவுமே எனர்ஜி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருவர் எதையாவது சொல்லிக்கிட்டு, பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ஏதாவது உடை அணியும் விதமே நம்மளுக்கு ஒரு கோபத்த தரக்கூடும், எரிச்சல தரக்கூடும். அதுக்காக நம்ம அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா? நாம தான் அதையெல்லாம் கட்டுப்படுத்த பழகிக்கணும். இப்போ இது முன்னரே சொன்னது போல, இந்தியா போன்ற ஒரு சூழல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அங்கே நம்ம பலரும் எளிய குடும்பத்தில பிறந்திருப்போம். தனி அறை இருக்காது. ஒரு கூட்டமாக வாழ்ந்திருப்போம். ஸோ, தனி மனிதனாக நம்ம உணர்ந்திருக்கவே மாட்டோம். நம்முடைய எனர்ஜிய நாம உணர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. முதல்ல நாம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ளணும். அந்த தனிமையில் நாம் எப்படி உணர்றோம் உண்மையிலேயே? இப்போ அத கவனியுங்க. அங்கிருந்து தொடங்குங்க. சில சமயம் தனிமை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆறுதல் தருவதாக, இதம் தருவதாக இருக்கும். ஏன்? அத கவனியுங்க. ஸோ இப்படி கொஞ்சமா நம்ம கவனிக்க தொடங்குனாலே போதும், மாற்றங்கள நம்ம உருவாக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னது போல, பொதுவா நம்ம எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இத தான் நம்ம கவனிக்கிறோம். அந்த எனர்ஜிய கவனிக்க தொடங்குனோம்னா, அது நம்ம உடலில் எப்படி செயல்படுது? நம்முடைய சூழலில் எந்த விதமான எனர்ஜி இருக்கு? நாம பேச்சில் அது எப்படி வெளிப்படுது? நம்மிடம் பேசுவதிடமிருந்து அது எப்படி வெளிப்படுது? மற்ற மனிதர்களிடம் எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம கவனிக்கத் தொடங்குனோம்னா, மெல்ல மெல்ல நம் மனதுக்கு ஒவ்வாத, இணக்கம் இல்லாத விஷயங்கள், மனிதர்களிலிருந்து நம்மளை விலக்கிக் கொள்ளலாம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஒரு அமைதியையும், ஆறுதலையும் தரும். நான் இப்போது சொல்வது போல, அப்போ அந்த அமைதியை நம்ம உணரணும். அதே சமயம் நம்ம அறிவைக் கொண்டு, புரிதலைக் கொண்டு, அந்த அமைதியை நம்ம ஆழமாக்கிக் கொள்ளணும். அப்போ அந்த எனர்ஜி ஒரு இம்ப்ரிண்ட்டாக, ஒரு எனர்ஜெட்டிக் சீலிங்காக நம்முடைய மனநிலையில், நம்முடைய மனதில், உடலில் பதிந்துரும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செஞ்சு ஆகணும். இது என்ன பொறுத்தவரைக்கும் எதையும் செய்வதை காட்டிலும் செய்யாம இருக்கும் வழிமுறை இது. புதுசா உடனே கோவிலுக்கு போங்க, தினமும் காலையில 5 மணிக்கு குளிங்கங்க அப்படின்லாம் சொல்றதில்ல. மாறாக உங்களுக்கு ஒரு அன்னீசியா நீங்க உணர்றீங்கன்னா, அத கவனியுங்க. ஓ! இது சரியில்ல. இப்ப நம்மள நாம சரி செய்து கொள்ளணும். அப்ப என்ன பண்ண முடியும்? உங்களால இயன்றதை செய்யுங்க. இப்போ ஆஃபீஸ்க்குள்ள இருக்கோம். சில சமயம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. வேற வழி கிடையாது. அப்ப ஆனா அந்த கவனம் வருது இல்லையா? ஓகே, இந்த சூழல் நம்மளுக்கு பிடிக்கல. இந்த மனிதன் நம்மளுக்கு பிடிக்கல. என்னமோ சரியில்ல இங்க. அப்படின்னு ஒரு புரிதல் உருவாகுது இல்லையா? அதுவே ஒரு தெளிவை தரும். ஸோ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கவனித்து, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத, நம்மளுக்கு பிடிக்காத, நமக்கு ஒவ்வாத விஷயங்களிலிருந்து நம்ம நீக்கிட்டே வந்தோம்னா, நம்ம எனர்ஜிய நம்ம கையாள முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அந்த எனர்ஜி குறித்த புரிதல் தானாகவே நிகழும். இந்த மாற்றங்கள நீங்க உணரத் தொடங்கும்போது, நம்முடைய உடல் இந்த வித்தியாசத்த கவனிக்கும். திடீர்னு அமைதியா இருக்கு, திடீர்னு பதற்றமா இருக்கு. இப்ப அந்த வித்தியாசம் உணரும்போது, அது ஒரு ஆழமான மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும். இது முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களால புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே அறிந்து கொள்வதால எந்த பயனும் இல்ல. புரிந்து கொள்வதாலும் எந்த பயனும் இல்ல. இத செயல்ல செய்து காட்டணும். ஏன்னா, நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.